அல்லேலூயா அல்லேலூயா. இப்படி ஒரு காலத்துல பந்தாவா அதிகார திமிரோட, நான் யார தெரியுமா, ஸ்டாலினோட ஆளுடா, நான் ஸ்டாலினோட இடது கைடா அப்படின்னு பந்தாவா சுத்திட்டு இருந்த சேகர் பாபு இன்னைக்கு அசால்ட்டா சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் இன்னைக்கு தூக்கி போட்டு அசால்ட்டா டீல் பண்ணிட்டு இருக்காங்க. சேகர் பாபு பந்தாவா இன்னமும் அமைச்சர் அப்படிங்கிற நினைப்பிலே இருக்காரு போல இருக்கு. அப்படியே பந்தாவா திருத்தணி கோவிலுக்கு போயிருக்காரு. கோவில் பக்கத்தில் போனோன்னே திடீர்னு ஒரு காவல்துறை, சாதாரண ஒரு கான்ஸ்டபிள் தான், அவர் நிப்பாட்டுறாரு. ஐயா மேலெல்லாம் போக முடியாது, அவ்வளோதான், அதுக்கெல்லாம் ரூல்ஸ் கிடையாது, இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு சொன்னோன்னே, யோ நான் யார் தெரியுமே ஐயா அப்படின்னு சேகர் பாபு அப்படியே அதிகார துணியில் கேட்டிருக்காரு. உடனே அந்த அதிகாரி, நீங்கள் யாராக இருந்துட்டு போங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்கய்யா, ஆமாம் நீ யாரையா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே சேகர் பாபுவோட முகம் அப்படியே போயிடுச்சு. என்னையா இது, ஆட்டி படத்துக்கிட்டு இருந்தோம், சல்யூட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, என்னையா இது அப்படின்னு சேகர் பாபுவோட முகம் அப்படியே போச்சு பாருங்க. தெய்வ நம்பிக்கை உள்ள ஒவ்வொருத்தவங்களுக்கும், ஒவ்வொரு தமிழரோட மனசும் இந்த காட்சிகளை பார்த்த உடனே அப்படியே ஒரு குளிர்ச்சி வந்துச்சு பாருங்க. அடேங்க அப்பா, என்ன சுகம் அப்பா, இப்போதாயா கடவுள் ஒருத்தர் இருக்காரியா அப்படின்னு எல்லாருமே இந்த வீடியோவை நேற்று தார்மாரா தூக்கி போட்டு மிதிச்சு பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. என்ன காரணம் தெரியுமா, இந்த சேகர் பாபு இருக்காப்லையே, இந்த ஆள் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்ததை விட ஸ்டாலின் ஐயாவோட வீட்டுக்கு வேலைக்காரனா இருந்தது தான் அதிக நாட்கள். எங்கேயாவது துர்காம்மா கோயிலுக்கு போனால் பின்னாடி அப்படியே கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே போகல, துர்காம்மாவோட சேலை காரோட டோரில் சிக்கிற மாதிரி இருந்தா எங்கே இருந்தாலும் அப்படியே டைவு, எத்தனை டைவ் அடிப்போம்னு தெரியாது, அப்படியே டைவ் அடிச்சுட்டு அப்படியே சேலையை தூக்கி அப்படியே உள்ள வைப்பாப்புல. ஒரு கோவிலில் இந்த ஆள் அமைச்சராக இருக்கல, பேட்ட ரவுடி தானேங்க, அதனால் அந்த அதிகார திமிரு அப்படியே கோவிலுக்கு போயிட்டுருக்காருங்க. கடுமையான நெரிசல், திருச்செந்தூரில் நினைக்கிறேன், கடுமையான நெரிசல் இருந்துகிட்ருக்கு. குழந்தையோட ஒரு அம்மா நின்றுட்டு கேட்குறாங்க, ஐயா ரொம்ப நெரிசலாக இருக்கியா, இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுங்கய்யா அப்படின்னு கேட்டோன்னே அந்த அம்மா கிட்ட இந்த பேட்ட ரவுடி என்ன தெரியுமா சொன்னாப்புல, திருப்பதியில் நிற்பீங்க இங்கே நிற்க மாட்டீங்களா அப்படின்னு ஏகத்தாளமாக அவங்க சாமானியர்கள் மீது தன்னுடைய அந்த அதிகாரம் இருக்குல்ல, நான்லாம் துர்கா அம்மாவோட பின்னாடியே போய் அவங்களுக்கு எவ்வளோ சேவைகள் பண்ணிகிட்டு இருக்கேன், எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஸ்டாலின் ஐயா என்னை எப்படி தெரியுமா வச்சுருக்காரு அப்படின்னு அந்த அதிகார திமிரில் கடைசியில் ஸ்டாலினையே கொளத்தூரில் தோக்கடித்ததுக்கு மிக முக்கியமான காரணம் சேகர் பாபு தான் அப்படின்னு திமுகவினர் நடத்தின ஆய்விலே அவங்க சொல்லி திமுகவினர் எல்லாருமே தூக்கி போட்டு மிதித்தாங்க. அப்புறம் ஸ்டாலின் தான், ஐயா எங்கள் வீட்டுக்கு எங்களுடைய செருப்பாக தெரிஞ்சிட்ருக்காப்புல அப்படின்னு ஏதோ மன்னிச்சு விட்டுட்டாங்க போல இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சேகர் பாபு இன்னைக்கு அசிங்கப்படுறத பார்க்கையில் உண்மையிலேயே சந்தோஷம். எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த சேகர் பாபு அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டம் தான் அறநிலையத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஆள் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ் விழாவில் போய், நான்லாம் யார் தெரியுமா, நானும் உங்கள் ஆள் தான் அப்படின்னு ஹல்லேலூயா அப்படின்னு பயங்கரமாக கத்துனாப்புல. சரி ஓகே, ஹல்லேலூயான்னு கத்திருப்போ, நீ என்ன வேணாலும் கத்திட்டு போ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் அதே சமயம் இந்த ஓசிசோர் நடத்தின ஒரு விழாவில் போய் ஹிந்து மதத்தை ஒழிப்பேன், சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்த நாரவாய் தாங்க இன்னைக்கு அசிங்கப்பட்டு இப்படி நிற்கிது பாருங்க. இந்த நாரவாய் தான் பயங்கரமாக பேசுச்சு. அது மட்டும் கிடையாது, திருப்பரங்குன்றம் மலை மேலே முருகபெருமானுக்கு தீபம் ஏற்றுறத என்னென்ன சேட்டைகளை கொடுத்தவங்க தடுத்தாங்க, என்னென்ன வேலையை காட்டினாங்க. அதாவது நீதிமன்றமே உத்தரவு போடுது, எப்போ அங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்னு நீதிமன்றமே உத்தரவு போடுது. இருந்தாலும் இந்த சிறுபான்மை ஓட்டு பிச்சைக்காக
இந்த சேகர்பாபு போன்றவர்கள் பண்ணின சேட்டைகள் கொஞ்சமா நஞ்சமா. அதனால தான் இன்னைக்கு தெய்வம் ஒன்று இருக்குங்க, தெய்வம் ஒன்று இருக்கு. இந்த மாதிரி சேகர்பாபுவெல்லாம் இன்னைக்கு அசிங்கப்படுத்தி ஒவ்வொரு தமிழனும் இந்த வீடியோக்களை கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்களும் கொண்டாடிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். யாராவது கொண்டாடலைனா, யாருக்காவது இந்த விஷயம் தெரியலைனா நம்முடைய சேனலில் இதுவரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம எந்த இடத்துலையும் சொல்லியிருக்க மாட்டோம். தயவு செஞ்சு இந்த சேகர்பாபு அசிங்கப்படுற இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் எல்லா ஹிந்து சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணி எல்லாருமே கொண்டாடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பப்பு ராகுல் பூந்தி நேற்று இந்த ரியா அப்படிங்கிற 149 ரூபாய்க்கு எல்லாத்தையும் காட்டுற ரியா அப்படிங்கிற மாடல் அழகின்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு பொண்ணோட சேர்ந்து நேற்று ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுறாப்புல. அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா அவங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த டெல்லியில் வந்து கரப்பாம்பூச்சிகள் போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை வண்டியை வந்து ஒரு கையால் அப்படி நிப்பாட்டுற மாதிரி ஒரு சீனை போட்டுச்சுல, அந்த ஒரு பெண்ணை சந்தித்து அந்த பெண்ணோட ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுறாப்புல. அந்த ப்ரெஸ் மீட்டில் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற செய்தியாளர் நறுக்கணும்னு கேள்வியாக கேட்டுட்டாப்புல. ஐயா, நீங்கள் கரப்பாம்பூச்சிகள் போராடினப்ப இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அது லீக் ஆயிடுச்சு, ஐயோ ஜனநாயகம் விழுந்துருச்சு அப்படின்னு பயங்கரமாக போராடுனீங்களே, உங்களுடைய கூட்டணி ஆட்சி ஜார்க்கண்டில் நடந்துட்டு இருக்கு, அங்கேயும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு மாணவர்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்காங்களே, அங்கே ஏன் நீங்கள் போகல, அந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஏன் ஆதரவு கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு வந்து பதில் சொல்லியிருக்கணும். ஆனால் பதில் சொல்லாமல் அதை மழுப்பி விட்டுட்டு மான்கராத்தே போட்டு இந்த பப்பு ராகுல் பூந்தி ஓடியே போயிருக்காப்புல. அதுவும் அந்த மாடல் அழகியோட நேற்று பண்ண சேட்டைகள்லாம் பார்க்கல, கருமண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. கையை காட்டுறது என்ன, காலை காட்டுறது என்ன. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் 149 ரூபாய்க்கு ஃபேக் ஐடியா வச்சுக்கிட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த மாதிரி கேடுகட்ட வேலையெல்லாம் இந்த பப்பு ராகுல் பூந்தி, அதுவும் எதிர்க்கட்சி தலைவருங்க, கெட்ட கேடுக்கு இந்த ஆளெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் கேவலமான வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்கு என்ன தெரியுமா, இந்த பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும், உண்டியல் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்ற சில்லற, எல்லா அல்ற சில்லறைங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வீழ்த்துறதுக்காக பல முயற்சி பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்புறது, குஜராத்தில் கலவரம் பண்ணிட்டாரு, அவ்வளோதான், இனிமேல் சிறுபான்மையர்கள் நாட்டில் வாழ முடியாது அப்படின்னு என்னென்னமோ அவதூறு பிரச்சாரங்களை போட்டு அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து என்னென்னமோ பண்ணி எதோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை நேர்மையாக ஜனநாயக முறையில் இவனுங்களால் ஜெயிக்கவே முடியலை. குறிப்பாக பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் 100வது தேர்தல் தோல்விகளை கடந்து 101 102 அப்படின்னு அப்படியே அவருடைய கிராஃப் வந்து தோல்வியில் ஏறிக்கிட்டே போகுது. இதனால் கடுப்பான பப்பு ராகுல் பூந்தி இது மாதிரி குறுக்கு வழிகளை இப்போ நாட தொடங்கியிருக்காங்க. இது மாதிரி அரைகுறை ட்ரெஸ்ஸோடு இருக்கின்ற மாடல் அழகிகளை கூப்பிட்டு இந்த கரப்பாம்பூச்சியை போன்ற பூச்சிகளை ஏவி விட்டு ஏதாவது ஒன்று பரப்புங்க, பின்னாடி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து கோடிக்கணக்குக்கு ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன்டா கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு சட்ட ஆலோசனைக்காக, அவங்களுக்கு சட்ட ரீதியாக போராடுறதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு இந்த பப்பு ராகுல் பூந்தியோட கட்சி இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கு. நீங்களே நினச்சி பாருங்களேன், இப்படிப்பட்ட தேசத்துக்கு எதிராக நிற்கின்ற நம்ம நாட்டோட இந்த சித்தாந்தத்துக்கே கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத இந்த இத்தாலி பப்புவெல்லாம் நம்ம நாட்டோட பிரைம் மினிஸ்டராக வந்தால் நம்ம நாட்டோட நிலைமையை நினச்சி பாருங்க, கற்பனையே பண்ண முடியலைங்க. இந்த ஆளெல்லாம் பிரைம் மினிஸ்டராக வந்தால் நம்ம நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பார்க்க கூட முடியலை. அந்த அளவுக்கு கேவலமான புத்தியோடு இருந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த டெல்லியில் கரப்பாம்பூச்சிகளோட போராட்டம், அப்புறம் தடி அடி இதெல்லாம் நடந்துடுச்சுல, உடனடியாக இந்த பப்பு ராகுல் பூந்தி எவ்வளோ ஒரு கேடுகட்ட ஜென்மம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பப்பு ராகுல் பூந்தி ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாப்புல. அதில் என்ன தெரியுமா சொல்கிறாப்புல, ப்ரெஸ் மீட்டில் ட்வீட் போட்டாப்புல அப்படின்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா சொன்னாப்புல, இந்த கரப்பாம்பூச்சிகளை அடிக்கிறதுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஃபோனில் பேசி சொல்லிக்கிட்டு இருந்தார், இதை நான் பார்த்தேன் அப்படின்னு இந்த பப்பு ராகுல் பூந்தி பச்சை பொய்ய சொல்லியிருக்காப்புல. சரி அப்படின்னு பப்பு ராகுல் பூந்திட்ட செய்தியாளர்கள் இதை பற்றி கேட்குறாங்க.
ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க அமித்ஷா அவர்கள் உத்தரவு போட்டு தான் இது மாதிரி மாணவர்களை காவல்துறை தாக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க, அதை நீங்கள் நேராக பார்த்ததாகவும் சொன்னீங்க, அதை பற்றி இப்போ விளக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே பப்பு ராகுல் பூந்தி துண்டை காணோம் துணியை காணோம் அப்படின்னு ஓட்டம் பிடிச்சதா காண முடிஞ்சுது. फायरिंग हुई ही नहीं है, फायरिंग तो कोई ऑर्डर ही नहीं है, फायरिंग हुई नहीं तो ऑर्डर कौन देगा? हाउस में बोला आपकी स्पीच पूरी नहीं हो पाई राहुल जी, क्या वजह आपको लगता है? அதே கேள்வியை அம்மா அவர் தான் சொல்லலை, நீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு பிரியங்கா பூந்தி கிட்ட மைக்கை நீட்டினோடனே அவன் கிடக்கிறான் கேன பய ஏதாவது சொல்லிட்டு இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா பூந்தியோட ரியாக்ஷனை காண முடிஞ்சுது. लेकिन मैडम आप किस तरीके से देखते हैं ये कह रहे हैं फायरिंग ही नहीं हुई, मंत्री ने நேற்று பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ்கார அல்ற சில்ற பயிலுவா எதை வீடியோ எடுத்து எதை வச்சு ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு அறிவே கிடையாதுங்க, அறிவே கிடையாது. நேற்று பப்பு ராகுல் பூந்தி பாராளுமன்றத்தில் சுற்றி அவங்க பாதுகாவலர்கள் எல்லாருமே கொடையை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. ஆனால் இந்த பப்பு ராகுல் பூந்தியும் இந்த மக்கு ராகுல் பூந்தியும் பிரியங்கா பூந்தியும் ஒன்றா நின்றுக்கிட்டு அப்படியே மழையில் நனைஞ்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை இந்த காங்கிரஸ் கட்சியோட கேடுகட்ட சோசியல் மீடியா இருக்காங்கல்ல எல்லாருமே எடுத்து பார்த்தீங்களா, எங்கள் இளம் தலைவர் அடுத்த பிரதமர் ராகுல் பூந்தி ஐயோ மழையிலலாம் நனைனார் எவ்வளோ எளிமை தெரியுமா அப்படின்னு இவங்க வந்து ஃபயர் விட மக்கள் அந்த வீடியோவுக்கு கீழே எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணாபின்னு திட்டிருக்காங்க, கண்ணாபின்னு சிரித்து வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் நினைக்கிறேன், தமிழ்நாடு காங்கிரஸா நேஷனல் காங்கிரஸான்னு தெரியல, இன்னொரு போஸ்டர் போட்டிருக்காங்க இந்தியாஸ் பாஸ்ட் அப்படின்னு போட்டு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகைப்படத்தையும் அமித்ஷா அவர்களுடைய புகைப்படத்தையும் போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபியூச்சர் அப்படின்னு போட்டு இந்த 149 ரூபா மாடல் அழகி இருக்குல்ல அந்த அழகியோட பப்பு ராகுல் பூந்தி பேசிட்டு வர மாதிரி எப்படியெல்லாம் நாட்டை சீரழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மலையில் நனைஞ்ச கொடுமையை எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த எம்பி இருக்கார்ல அவரெல்லாம் வந்து தேர்தல் நேரத்தில் பார்த்தது. அதுக்கப்புறம் காங்கிரஸ்காரங்களோட கல்யாணத்தில் வந்து அப்படியே சிரித்து கையாட்டு அப்படியே பல்ல இழிச்சிக்கிட்டு அப்படியே போகல அவர் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, மலையில் கரையாத நம்பிக்கையின் தீபம் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி நாடகத்துக்காக மலையில் நனைஞ்சிட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காரு. ஐயா விஜய் வசந்த் ஜி தயவு செஞ்சு ரோட்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு போக முடியலைங்க, எங்கே குழி கிடக்கு எங்கே குளம் எங்கே ரோடு ஒன்றுமே புரியலை. அந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை சீரழித்து வச்சுட்டு இங்கே போய் மலை கொடை அப்படின்னு என்னென்ன நாடகத்தை போட்டுட்ருக்காங்க, எப்பா சாமி முடியலடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கொளத்தூர் எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ நம்ம மு.க. ஸ்டாலின்ஜி இருக்கார்ல, கொளத்தூரில் அவர் தோற்று போனதை யாராலையும் திமுக காரவங்களாலையும் அந்த ஸ்டாலினோட குடும்பத்தாலையும் ஏற்றுக்கவே முடியலைங்க. அப்படியே இன்னும் வரைக்கும் மனசுக்குள்ளே போட்டு குமுறிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அவங்க தேர்தல் ஆணையத்திட்ட மீண்டும் அங்கே வந்து அந்த ஏதாவது முறைகேடு நடந்துருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், மீண்டும் அந்த வாக்குகளை எண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் வாக்குகளை எண்ணிக்கிட்டு சாரி சார் ஸ்டாலின் சார் நீங்கள் படுதோல்வி அடைஞ்சிட்டீங்க சார், சாரி சார் நீங்கள் மறுபடியும் தோத்துட்டீங்க சார் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லிட்டாங்க போல இருக்கு. அதோட என்ன கொடுமை தெரியுமா, ஸ்டாலினை தோக்கடித்த இந்த கொளத்தூர் தாவேக்க எம்எல்ஏ இன்னைக்கு அப்படியே சட்டப்பேரவையில் உட்காந்து மீசையை முறுக்கிறது என்ன இப்படி செய்கிறது என்ன. இந்த வீடியோவெல்லாம் இப்படி ஒரு மீசையை முறுக்கிறது இப்படி ஆக்ஷன் காட்டுறதெல்லாம் நம்ம முன்னாள் கொளத்தூர் எம்எல்ஏ ஸ்டாலின்ஜி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஐயோ இவனுக்கு வந்த வாழ்வு என்னையா பண்ணுறாங்க முடியலை என் நெஞ்செல்லாம் அடைக்குது அப்படின்னு உண்மையிலே ஸ்டாலின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி கதறாரு அப்படின்னு பயங்கரமான தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த தாவேக்கு ஆட்சிக்கு வந்த உடனே இன்னொரு விஷயத்தை எல்லாரும் கவனிச்சிங்களா அப்படின்னு தெரியல, நிறைய ரைட்டப்புகள் வந்துட்டுருக்கு. என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா மதம் மாற்றுறதெல்லாம் வந்து தப்பே கிடையாதுங்க, நாங்கள் என்ன அவங்கள பிடிச்சி எல்லாரையும் வலுக்கட்டாயமாக வந்து மதம் மாற்றுறோம், அவங்களுக்கு தேவையான உதவிகளை கொடுக்குறோம்,
நாங்கள் அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு கொடுக்குறோம், யாரையுமே கட்டாயப்படுத்தி மதம் மாற்றலையே, அவங்களாம் விரும்பி வர்றாங்க அப்படின்னு மதம் மாற்றுறதை நியாயப்படுத்துகிற மாதிரி ஒரு கும்பல் இப்போ வந்து இறங்கியிருக்காங்க, களத்தில் இறங்கியிருக்காங்க. நம்ம ஆள் தாண்டா, என்ன வேணாலும் சேட்டை கொடுக்கலாண்டா அப்படின்னு களத்தில் இறங்கியிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி ரைட்டப்புகள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட அம்பலப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா டைரெக்டாக நம்மளுடைய எதிரிகள் நேருக்கு நேராக நம்மள்கிட்ட மோதினா நம்ம எப்படியும் எதிர்கொண்டுடலாம். ஆனால் நல்லது செய்கிற மாதிரி அப்படியே இந்த வாழைப்பழத்தில் அப்படியே வந்து ஊசி ஏற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய மக்களுடைய ஏழ்மை, அவங்களுடைய அறியாமை, அவங்களுக்கு ஹிந்து மதத்தோட நல்ல விஷயங்கள் இதெல்லாம் தெரியாத வச்சுக்கிட்டு அப்படியே மண்டை கல்வி மதம் மாத்திர வேலைக்கு இறங்குறாங்களோ அப்படிங்கிற அச்சம் கூட நமக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் இருக்கின்ற உணர்வுள்ள ஹிந்து சொந்தங்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நல்லா சாமி கும்பிடுவான், நல்லா வந்து நெத்தி ஃபுல்லாக அங்கே வந்து இடமே இருக்காது பொட்டு போடுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். எருமை மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அவங்கள வந்து புறந்தள்ள வேண்டாம், அவங்கள வந்து திட்ட வேண்டாம். அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும். அது ஒவ்வொருத்தவங்களோட கடமை. ஹிந்து உணர்வு உள்ள ஹிந்து மதத்தை நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு தேசியவாதியோட கடமை. மதமாற்றம் நம்ம ஊருக்கு மட்டும் அபாயம் கிடையாது, நமக்கு மட்டும் அபாயம் கிடையாது, நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் அபாயம் கிடையாது, நம்முடைய தேசத்துக்கே மதமாற்றம் மிகப்பெரிய அபாயம். நம்மளுடைய மக்களை வச்சு நமக்கு எதிராகவே வந்து ஆயுதத்தை தயார் பண்ணுற மாதிரி தான் இந்த மதமாற்றம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக இதை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு உணர்வுள்ள இந்தியரும் கண்டிப்பாக முறியடிச்சே ஆகணும். நம்ம சிஎம் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரைட்டப்புகள் தொடர்ந்து வந்துகிட்ருக்கு. எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. வேறு இயக்கத்தில் இருந்தாலும் அப்படி இப்படின்னு பல முரண்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு ஹிந்துவும் ஒவ்வொரு தேசியவாதியும் இந்தியனும் ஒன்றா இருந்து போராடினா மட்டும்தான் இந்த கும்பல்கிட்ட நம்மெல்லாம் தப்பிக்க முடியும். நம்முடைய அடுத்த தலைமுறையினர் இந்த மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டு மங்களகரமாக நம்முடைய தேசத்துக்கே உரிய அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற முடியும். இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.